காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார், ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் அமையவுள்ள சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம். அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, முதலீட்டு சட்டத்தின் கீழ் தனியார் வழக்குகள் தொடர தடை. அகமதாபாத் விமான விபத்து, என்ஜின் ஆய்வு முடியாததால் இறுதி அறிக்கை வெளியாவதில் தாமதம். விரிவான செய்திகள். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நினோ காலநிலை நிலைமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்கள் கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆராய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வளிமண்டலவியல் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, மகாவலி அதிகார சபை, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மின்சார உற்பத்தி லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு செயற்பாட்டு தனியார் நிறுவனம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நினோ நிலைமையானது நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிதண்ணீர் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அந்த துறைகளை முகாமைத்துவம் செய்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இதன் கீழ் தற்போதுள்ள நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவை, விவசாயம், குடிதண்ணீர் மற்றும் பலசக்தி துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த முறை ஏற்படும் எல் நினோ நிலைமையானது 2016 தொடக்கம் 2017 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என்று இங்கு சுட்டிக்காட்டிய அதிகாரிகள், அதற்கேற்ப விசேடமாக நீர் முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தில் தொழுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மடுல, அயகம, ரத்தினபுரி, கொடக்கவில, கலவாகம் மற்றும் நெவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரு புதிய சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம் கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க FIFA ஒத்துக்கொண்டுள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் நேற்று FIFA உலக கோப்பை 2026 ரசிகர் அரங்க திறப்பு விழாவின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு FIFA துணைத் தலைவர் ஒருவரின் வருகையின் போது எட்டப்பட்ட புரிந்துணர்வை தொடர்ந்து முன்மொழியப்பட்ட இந்த மைதானம் நீர்கொழும்பு கடோல்கலையில் உள்ள முதலீட்டு சபைக்கு சொந்தமான நிலத்தில் உருவாக்கப்படவுள்ளது. இத்திட்டம் தொடர்பான ஆரம்பகட்ட சட்ட நடைமுறைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வசதியை உயிர்ப்பிப்பதில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், FIFA ஆதரவு பெற்ற இந்த விளையாட்டு அரங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்த நாட்டின் மீது சர்வதேச கவனத்தையும் ஈர்த்து ஒரு திருப்பு முனையை அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முக்கிய கூட்டாட்சி பத்திரங்கள் சட்டத்தின் கீழ் தனியார் தரப்பினர் வழக்கு தொடர்வதை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய தீர்ப்பை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. உலக புகழ்பெற்ற சொத்து முகாமைத்துவ நிறுவனமான பிளாக் ராக் மற்றும் பிற முதலீட்டு நிதி அமைப்புகளுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு அமைத்துள்ளது. 1940 ஆண்டின் முதலீட்டு நிறுவன சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்களின் உள் விதிமுறைகளை எதிர்த்து சபா, கேபிட்டல் மாஸ்டர் பேண்ட் போன்ற ஹெட்ஜ் ஃபண்ட் நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி
கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் 6-3 என்ற பெரும்பான்மை அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பில் பழமைவாத நீதிபதி அமிகோனே பாரத் தனது தீர்ப்பறிக்கையில் முதலீட்டு நிறுவன சட்டமானது தனியார் தரப்பினர் நிறுவனங்களின் உள்விதிகள் அல்லது ஒப்பந்த கட்டுப்பாடுகளை நீக்க கோரி நீதிமன்றத்தை நாடுவதற்கான எந்தவொரு பிரத்யேக உரிமையையும் வழங்கவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் கடந்த 2025 ஜூன் 12 அன்று நேரிட்ட ஏர் இந்தியா போயிங் 787 விமான விபத்து குறித்து இறுதி அறிக்கை வெளியாவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 260 பேர் உயிரிழந்தனர். இது கடந்த 10 ஆண்டுகளில் உலகில் நடந்த மிக மோசமான விமான பேரிடராக கருதப்படுகிறது. விமானத்தின் என்ஜின்கள் குறித்து ஆய்வுகள் இன்னும் முழுமையடையாததே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணம் என்று விசாரணை அமைப்புகளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த முதலாம் ஆண்டு நிறைவடைவதையொட்டி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டியிருந்த நிலையில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ள GE ஏரோஸ்பேஸ் என்ஜின்களின் ஆய்வு முடிந்து இன்னும் 3 மாதங்களுக்குள் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அதன் என்ஜின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் ஒரே நேரத்தில் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டு என்ஜின்களுக்கான எரிபொருள் தடைப்பட்டதே விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இதனால் விமானி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த விபத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதேனும் உள்ளதா என்பதை கண்டறிய என்ஜின் முகாமைத்துவ அலகு குறித்த விரிவான ஆய்வுகள் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.